ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். இட்ஸ் மீ கௌசி. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் கன்னியாகுமரி விலாக் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒன் டே ஃபுல்லாக கன்னியாகுமரியில் நாங்கள் எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்த்தோம் அப்படிங்கிறது தான், அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். காலையில் 8 மணிக்கு வெதர் வந்து கன்னியாகுமரியில் இப்படி தான் இருந்துச்சு. பொங்கல் முடிஞ்சு வந்த ஃபஸ்ட்டு சண்டே வந்து நாங்கள் பிளான் பண்ணி அங்கே போயிருந்தோம். ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளாக வந்து பிளான் பண்ணிகிட்டே இருந்தாங்க, ஃபேமிலியோடு நம்ம எங்கேயாச்சும் ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரிவாண்ட்ரம் அண்ட் கன்னியாகுமரி 2 சாய்ஸ் இருந்துச்சு. ஆனால் ட்ரிவாண்ட்ரம் வந்து லாங் டிஸ்டன்ஸாக இருந்துச்சு அண்ட் ரொம்ப நிறைய இடம் இருந்துச்சு அங்கே போய் பார்க்குறதுக்கு. ஒன் டேயில் வந்து குழந்தைங்கள வச்சுட்டு நம்ம வந்து அவ்வளோ வந்து அலைய முடியாதுன்னு சொல்லிட்டு கன்னியாகுமரிக்கு வந்துட்டோம். அண்ட் கன்னியாகுமரியில் வெதர் வந்து ஓரளவு ஓகேவாக தான் இருந்துச்சு, க்ளவுடியாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து ரொம்ப ஹாட்டாகவும் இல்லை, ரொம்ப வந்து நமக்கு வந்து மழை பெய்கிற மாதிரியும் இல்லை, ரொம்ப வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு. இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா கன்னியாகுமரியில் கூட்டம்லாம் அவ்வளோலாம் இல்லை. ஆனால் எங்கே மெயினாக கூட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருவள்ளுவர் ஸ்டாச்சுவில் வந்து பக்கத்தில் வந்து கிளாஸ் பிரிட்ஜ் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அங்கே தான் செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. இங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. இங்கே ஹார்ஸ் ரைடு, நம்ம திருவிழா அப்போ என்னெல்லாம் இருக்குமோ எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நல்ல டைமும் கிடச்சிது. எல்லா இடத்துலையுமே வந்து கூட்டம்லாம் இல்லை. காலையிலே போனதுனால வந்து நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா காந்தி மணிமண்டபம் அதெல்லாம் இருந்துச்சு. இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, அவங்க எப்போ வந்தாங்க, இங்கே எதுக்காக வந்தாங்க, யாரை மீட் பண்ணாங்க, என்ன பர்பஸ்க்காக வந்தாங்க அப்படிங்கிறது தான் இருக்கும். இது நமக்கு வந்து ரொம்ப அறிவுபூர்வமாக படிக்கிறதுக்குள்ளது அதுதான். பட் குழந்தைங்கள வச்சுட்டு நம்ம வந்து உள்ளே போயிட்டு சைலண்ட்டாக வந்து நம்மளால் இருக்க முடியாது. அப்படிங்கிறதுனால இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வந்துட்டோம். சுனாமி நினைவு பூங்காவில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த சுனாமி வந்துச்சு இல்லையா, அப்போ வந்து யாரெல்லாம் இறந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு நினைவாக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு இதெல்லாம் பூங்கா மாதிரி பார்க் மாதிரி இருந்துச்சு. அங்கே வந்து கூட்டமே இல்லை, ஒரு காக்கா கூட இல்லைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. சங்கில் சிப்பியில் இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம ஷோகேஸில் வைக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து நிறைய பண்ணி வச்சுருந்தாங்க. சாமி பூஜை ரூமுக்கு வைக்கிற மாதிரியும் இருந்துச்சு. அப்புறம் மற்றபடி நமக்கு வந்து அழகுக்காக வைக்கிறது எல்லாமே இருந்துச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் வந்துட்டோம், ஓரளவு பக்கத்தில் வந்து திருவள்ளுவர் சிலையை பார்க்குறதுக்கு வந்துட்டோம். நீட்டாக வந்து கடல் இருந்ததுனால இங்கே யாருமே குளித்து நான் பார்க்கல. மேபி குளிக்கிறதுக்கு வந்து வேறு இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்திங்க அப்படின்னா திருவள்ளுவர் சிலைக்கு போகிறதுக்குள்ள வழி. இங்கே பார்த்திங்க அப்படின்னா க்ரௌடு மட்டுமே 300 ருபீஸ் கொடுத்து, அதாவது வெயிட்டிங் டைம் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். 300 ருபீஸ்க்கு நமக்கு 4 தெரு தள்ளி வந்து நின்றுட்டுருந்தாங்க. 75 ருபீஸ் வந்து காமன் ஃபீ. அது வந்து இப்போ 300க்கே இவ்வளோ லைன் வருது அப்படின்னா 75க்கே எவ்வளோ லைன் வரும். அங்கே வந்து வெயிட்டிங் சார்ஜ் வெயிட்டிங் டைமும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, குழந்தைங்கள வச்சுட்டு நம்மளால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு, குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவை, அவங்க எதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம். ஸோ வந்து இந்த கிளாத்து, இந்த ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து கம்மி ரேட்டுக்கு, அதாவது அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தோம்ல 100 ருபீஸ்க்கு அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நீங்கள் நல்லா வந்து பேரம் பேசுனீங்க அப்படின்னா அது 50 ருபீஸ்க்கே வந்து வாங்கலாம். நாங்கள் அப்படி தான் வாங்கினோம். பாப்பாவுக்கு 2 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா அது வந்து குவாலிட்டியாக தெரியாது, அந்த 50க்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ அந்த மெட்டீரியல் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 2 ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா திருப்பரப்பு வந்துடலாம், அங்கே போய் ஃபால்ஸில் குளிச்சுட்டு நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பரப்பு வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே கடையில் வந்து கீ செயின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக போட்டிருந்தாங்க. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்டு உள்ளே போய் குளிக்கிறதுக்கு வந்து சார்ஜ் வந்து நம்ம 50 ருபீஸ் வந்து பே பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. உள்ளே போனதுக்கப்புறம் ஃபால்ஸில் வந்து தண்ணி நல்லாவே விழுந்துச்சு. அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா மழை வந்து இல்லை. நாங்கள் குளித்து முடித்ததுக்கு அப்புறம் தான் கரெக்டாக மழை வந்துச்சு, ஹெவியாக வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து எப்படியாச்சும் வந்து நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மழையோடு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். திருப்பரப்பில் குளிச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வந்து ரெஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபால்ஸை ஒட்டியே வந்து ஒரு பார்க் மாதிரி ஃப்ரீ தான், இதுக்கு என்ட்ரி ஃபீஸு. ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். குழந்தைங்க வந்து கொஞ்சம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்து மழை வந்துருச்சு. ஸோ நீங்கள் அந்த தண்ணியில் பார்த்தாலே தெரியும், இது பார்க்குக்கு சைடில் வந்து
ஃபால்ஸ்லேருந்து வர்ற தண்ணி வந்து இந்த மாதிரி போகுது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா தொட்டிப்பாலம் வந்துட்டோம். தொட்டிப்பாலம் வந்துட்டு நம்ம அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டிப்பாலத்துக்கு கொஞ்சம் தள்ளி வந்து நிறுத்திட்டு நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணோம். ஸோ நாங்கள் வந்து பிரியாணி, சிக்கன் தலசேரி பிரியாணி, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை வாங்கியிருந்தோம். ஸோ இதெல்லாத்தையும் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்டில் விட்டுட்டோம் வண்டியை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா தொட்டிப்பாலம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 டே ட்ரிப்பில் வந்து நாங்கள் இவ்வளோ தான் பிளான் பண்ணியிருந்தோம். இன்னும் நிறைய இடம் இருக்குது. பத்மநாபபுரம் பேலஸ் எல்லாமே போகணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டோம். ஆனால் குழந்தைங்க வந்து ரொம்ப வந்து எல்லா குழந்தைங்களும் வந்து ஒரே டைமில் வந்து ஃபீட் பண்ண முடியாது. அண்ட் ஒருத்தவங்களுக்கு வந்து வேறு மாதிரி டைமிங்கில் வந்து ஃபீட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் கை குழந்தையோடு போயிருந்ததுனால எங்களால் வந்து இந்த 3 பிளேஸ் மட்டும் தான் வந்து நீட்டாக பார்க்க முடிஞ்சுது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு கன்னியாகுமரிக்கு 1 டே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா குழந்தைங்களோட வந்தீங்கன்னா நீங்கள் எல்லா இடத்தையும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மினிமம் வந்து 2 டேஸாவது ஆகும். பட் நீங்கள் ஒரு அடல்ட்ஸாக வந்து நிறைய பேர் வரீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து எல்லா இடத்தையுமே வந்து 1 டேலே வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து போயிட்டு ஜஸ்ட்டு வந்து இது ஒரு ஸ்டார்டிங் தான். எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வரல. ஸோ வர முடியல அப்படிங்கிறதுனால வரல. ஸோ நெக்ஸ்ட் டைம் போகும்போது கொஞ்சம் நல்லா வந்து பெரிய பிளானாக போட்டுட்டு ஒரு 2 டேஸ் 3 டேஸ் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஹோப் எப்படி அது வந்து கடவுள் வந்து வழி வச்சு தராருன்னு தெரியல. ஸோ தொட்டிப்பாலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி தான் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க என்ட்ரன்ஸில். ஸோ தொட்டிப்பாலம் ஆஸ் யூஷுவல் எல்லா இடத்துலையுமே வந்து தொட்டிப்பாலத்தில் வந்து நம்ம பார்க்குறது தான். கீழே வந்து தொட்டியில் வந்து தண்ணி இருக்கும். இது வந்து காமராஜர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. ஸோ இது வந்து நிறைய பேர் போயிருப்பீங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. உள்ளே போனதுக்கப்புறம் நான் வந்து மோஸ்ட்லி என்னோடய ஃபேமிலியோடு வரப்போ அதாவது எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வரப்போலாம் வந்து தண்ணி எதுவுமே ஓடினதில்லை. தொட்டி வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த சீசனில் வர்றப்போ தான் தெரியுது தொட்டியில் வந்து தண்ணியெல்லாம் இருக்குது. ஸோ அது என்னால் வந்து அந்த பிரிட்ஜில் வந்து என்னால் நடக்க முடியல. ஒரு மாதிரி ஆங்ஸைட்டியாக வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து நான் திருப்பி ரிட்டன் வந்துட்டேன். நானும் இல்லை, குழந்தைங்க வச்சுருந்த நாங்கள் 3 பேர் ஃபேமிலியுமே வந்து ரிட்டன் வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சைடில் தண்ணி போகுதா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கீழேயுமே வந்து அந்த ஆற்றுல வந்து தண்ணி போணுச்சு. அந்த ஆற்றுல வந்து தண்ணி போகிறது மேலேருந்து பார்க்குறப்போ வந்து தலையே சுற்றுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுதான் நாங்கள் வந்து கன்னியாகுமரியில் வந்து 1 டே ட்ரிப் பிளான் பண்ணது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், விலாக்ஸ், அப்புறம் கிராஃப்ட் வீடியோஸ், நிறைய குக்கிங் வீடியோஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். Don't forget to like, comment, share and subscribe to It's Me Kausi channel. Thanks for watching.